ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்த்திஸ்ரீ விலாக்ஸ். ரொம்ப நாளாக நான் பிரேக்லேயே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது பிரேக்குன்னு சொல்ல முடியாது. நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, வேண்டாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது போல். நம்மளுக்கு தான் எந்த திறமையுமே இல்லையே, நம்மளால் ஒழுங்காக குக் பண்ண முடியல, ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம குவிட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு மூலையிலேருந்து வேண்டாம் வேண்டாம் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நாளை பின்ன எப்படியாவது நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா, நான் சொல்லுவேன் இல்லையா, நான் ஒரு இடத்துல குவிட் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்பியும் எழுந்து வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டோரிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோவும் இன்க்ளூட் திஸ் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, தினமும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான். அப்புறம் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடலாமா. ரொம்ப நாளாக இந்த 5 பெட்டிங்கெல்லாம் எனக்காக காத்துட்டு இருந்துச்சு. எப்போ தான் எனக்கு கழுவ போகிறாளோ, தூசு தட்ட போகிறாளோன்னு சொல்லிட்டு பிஃபோர் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா மிரண்டிருப்பீங்க. அந்த அளவு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஈனாக கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே மணி 12. லீவில் இருக்கும்போது ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எனக்கா நெவர்ன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையுமே அமுச்சு அடுக்கி ஏற கட்டுறதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கிளாத் வச்சு துடைச்சிட்டு, நான் எப்பவுமே மினிமலாக தான் வச்சுருப்பேன் என்னோடய ஸ்பைசஸ். ஸோ எல்லாத்தையுமே குறைக்க வேண்டிய அளவு குறைச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டைல் ஆகலான்னு மண்டையை கட் பண்ணால் இது இந்த கொடூரமாக இருக்குது. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.